Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. மூன்றாவதும் பெண் குழந்தையா? கத்திரிக்கோலை எடுத்த கொடூர தந்தை பெற்ற மகளுக்கு நடந்த விபரீதம். 9 நாளில் பறிப்போன உயிர் தலைநகரை அதிர வைத்த சம்பவம். சென்னை வியாசர்பாடியில் உள்ள சுந்தரம் 4வது தெருவில் வசித்து வருபவர் ராஜ்குமார். இவர் மனைவி விஜயலட்சுமி. 38 வயதான ராஜ்குமார் கூலி வேலை செய்து குடும்பம் நடத்தி வந்தார். இவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் 3வது பிரசவத்திற்காக இவரது மனைவி விஜயலட்சுமி கடந்த ஜூன் 29ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து தாயும் சேயும் சிகிச்சை முடிந்து நலமுடன் கடந்த ஜூலை 4ஆம் தேதி வீட்டிற்கு வந்தனர். இந்த நிலையில் திடீரென ஜூலை 7ஆம் தேதி குழந்தைக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டு விட்டதாக கூறி தம்பதி இருவரும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர். அங்கு வயிற்றில் பலத்த இரத்த காயங்களுடன் குழந்தை அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றது. ஆனால் குழந்தைக்கு ஏற்பட்ட காயம் குறித்து பெற்றோர் கூறிய காரணத்தால் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வடக்கு மண்டல மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று குழந்தையின் காயத்தை ஆராய்ந்தனர். அப்போது 3 இடத்தில் குழந்தைக்கு வயிற்றில் ஆழமான காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. இந்த காயங்கள் குழந்தையின் வயிற்றில் யாரோ கூர்மையான ஆயுதத்தால் குத்தியது போல் இருந்தது. உடனே குழந்தைகள் பாதுகாப்பு மைய அலுவலர்கள் வியாசர்பாடி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மருத்துவர்கள் மற்றும் போலீசாருக்கு குழந்தை இறப்பில் சந்தேகம் இருந்ததால் குழந்தையின் உடல் உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து உடற்கூறாய்வின் முடிவில் கூர்மையான ஆயுதம் வைத்து குழந்தையை வயிற்றில் குத்தியது தெரிய வந்தது. உடற்கூறாய்வின் முடிவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் குழந்தையின் தந்தையான ராஜ்குமாரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில்தான் குழந்தைக்கு நடந்த கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்தது. 3வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை ராஜ்குமார் கத்திரிக்கோளால் பெற்ற மகளையே குத்தியதை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ராஜ்குமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அடுத்தடுத்து 3 குழந்தைகள் பெண் குழந்தையாக பிறந்ததால் அதிர்ச்சியடைந்த தந்தை பச்சிளம் குழந்தை என்றும் பாராமல் கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகரத்திலேயே பெண் சிசு கொலை நடந்துள்ளதால் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.